ஹலோ மக்களே, நான் இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்லேருந்து மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், என் பேர் சக்தி ஃப்ரம் டிஜிட்டல் சக்தியிலேருந்து. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்லேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தரப்போகிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேஸ்புக்கை வந்து ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, அதுக்கு மட்டுமே யூஸ் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களால் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களால் மணி இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கீங்க, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போனதுக்கப்புறம் மேலே 3 ஐக்கான் சிம்பிள் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபஷனல் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபஷனல் மோடை ஆன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மோடு எதுக்கு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷனல் மோடு ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸ், ஃபோட்டோஸ், எந்த ஒரு ரீலாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் காட்டும். இந்த வீடியோ எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இது லாஸ்ட் போட்ட வீடியோ அதிகமான ரீச் கிடச்சிருக்கா, கம்மியாக கிடச்சிருக்கா, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அண்ட் இது மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளா, இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷனல் மோட் சொல்லும். பட் இதுக்காக நீங்கள் எதுவும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை பே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடை ஆன் பண்ணி உங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ரீல் போடுறீங்க அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னா யூஸ்வலாக 30 to 45 1 மினிட்குள்ளே ரீல் போடுறீங்க அப்படின்னா அது மூலிமா வந்து மணி ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு விதமான மணி ஏர்னிங் ஃப்ரம் ஃபேஸ்புக். ரீல்ஸ்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் மட்டும்தான், ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் ஃபேஸ்புக் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, அது சேம் டைம் வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகாது, எலிஜிபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் வீடியோஸ் எப்படி வேணால் போடலாம், எந்த கண்டென்ட் வேணால் போடலாம். ஸ்கிரிப்ட் போடலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் போடலாம், இல்லை நீங்கள் டான்ஸ், ட்ரெண்டிங் வீடியோஸ், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் போடலாம். பட் ஒரிஜினல் வீடியோவாக இருக்கணும், ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆப்ஸ் மூலயமா வந்து ஃபேஸ்புக் வந்து பணம் வரும். எப்படி அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் வந்து பெரிய வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து லாங் வீடியோஸ் போடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா லைக் ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க, இல்லை டெக் வீடியோஸ் போடுறீங்க, இல்லை ஒரு நியூஸை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். பட் அதிலலாம் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் போடுற பெரிய வீடியோவில் ஃபேஸ்புக் வந்து ஆடை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நடுவில் நீங்கள் ஒரு பெரிய வீடியோ பார்த்துட்டீங்க, திடீர்னு ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடில் வந்து கஸ்டமர்ஸ், ஃபாலோவர்ஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு அதில் வந்து மணி ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு பாசிபிள் இன்கம் ஃப்ரம் ஃபேஸ்புக். மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மெயின் ஃபேஸ்புக் பேமெண்ட்னு சொல்லுவாங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த பேமெண்ட் சிஸ்டம். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் ஏற்றிட்டு, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த லைவ் போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் காட்டும். ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க டைரக்ட் இன்கம்மாக வந்து உங்களுக்கு வந்து கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய டைரக்ட் மணின்னு சொல்லுவாங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமான ஃபேஸ்புக்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வே, எனக்கு தெரிஞ்சதில் இதுதான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா நான் அதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட்ஸில் வந்து டீல்ஸ் வரும், இல்லை அப்ளைட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோன் கடையில், பெஸ்ட் கடையில், ரெஸ்டாரண்ட், ஜிம், ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு எந்த ஒரு ஷாப்பில் வேணால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்களும் அப்ரோச் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கடைக்கு நீங்கள் போய் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் பண்ணி 500லேருந்து 5000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் பொறுத்து. ஸோ ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அப்ளைட்டாகவும் பண்ணலாம். நீங்கள் அப்ளைட்டாக ஓப்பன் பண்ணி அமேசான், மீஷோவில் அப்ளைட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபாலோவர்ஸ் மூலியமாக சேல் பண்ணி நீங்கள் கமிஷன் அதில் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விதமான ஃபேஸ்புக் ஏர்னிங்ஸ்லாம் வரும். நான் சொல்கிற இந்த கிரிட்டேரியா மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருந்தது அப்படின்னா எப்போ வேணால் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகும், மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் மோடாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் மோட் ஆன் பண்ணியிருக்கேன். 18 வயசுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மானிட்டைசேஷன் பாலிசி உள்ள நாடாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிள் தான். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷனாக பாசிபிள் இருக்குது. அடுத்து வந்து காப்பிரைட், மூவி கிளிப்ஸ், நீங்கள் எந்த ஒரு
படத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக மானிட்டைசேஷன் பாசிபிள் ஆகும். மூணாவது, ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் வந்து சில பல டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க சின்ன சின்னதாக. ஸோ நீங்கள் அது போக போக யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே சில பல டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்லேருந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். பட் சில பல கிரிட்டேரியா இருக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் அதிகமான வியூஸ் போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபேஸ்புக்கில் இருந்து அவங்களா செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மானிட்டைசேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ பல கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய வியூஸ் போகிறவங்களுக்கு இன்னும் மானிட்டைசேஷன் ஆகாமல் வெயிட் லிஸ்ட் இருக்குது. பட் சில கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கம்மியான வியூஸ் ஓரளவுக்கு போயாமல் இருந்தாலும் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளிகபிள் ஆகி அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் சொன்ன கிரிட்டீரியா ஃபாலோ பண்ணி உங்களாலையும் ஃபேஸ்புக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து உடனே ஏர்ன் பண்ண முடியுமான கண்டிப்பாக கிடையாது. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் போட்டுட்ருங்க. ஜஸ்ட் இது ஒரு சைடு ஹஸ்ஸலாக வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒன் டே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். எடுத்தவொடனே ஃபேஸ்புக்கில் பணம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் எவ்வளோ நாள் எப்படி ஃபேஸ்புக் பார்த்தீங்களோ அதான் இனிமேல் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக பார்த்து அதுக்கு உண்டான ஒர்க்குகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. கேஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னா, காப்பிரைட் சாங்ஸ். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி படத்தில் இருக்கிற சாங்ஸ் எடுத்து போடுவீங்க, இல்லை கிளிப்ஸை எடுத்து உள்ளே வைப்பீங்க. பெரிய கிளிப்ஸை மட்டும் போடுவீங்க. அண்டு வேறு கிரியேட்டர்ஸோட போடுவீங்க. ஃபேக் கிவ்அவேஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க, இல்லை ஸ்பேம் லிங்க்ஸ் எதாவது கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ரீஅப்லோட் கண்டென்ட், ஒரே கண்டென்ட் ரீஅப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் பாசிபிள் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. இதை பற்றி நிறைய நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சீரிஸாக போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரம் டிஜிட்டல் சக்தி.